தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல மோகன்லால் நடிப்புல பிருத்திவிராஜ் இயக்கத்துல இந்திய சினிமா ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருந்த லூசிபர் படத்தினுடைய இரண்டாம் பாகமான எம்புரான் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில வெளியான இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சதா இல்லையா, இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த லூசிபர் படத்தினுடைய கதை என்ன, அது எப்படி இரண்டாம் பாகத்தோட கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். கேரள முதல்வர் இறந்ததுக்கு பிறகு அவருடைய ஆட்சியை கைப்பற்றி போதை கும்பல் கூட்டத்தை கொண்டு வர முயற்சி பண்றாரு விவேக் ஓபராய். இதை தெரிந்த மோகன்லால் அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சு ஆட்சியை இறந்து போன முதல்வர் மகனான டொவினோ தாமஸிடம் ஒப்படைக்கிறாரு. இதோட அந்த லூசிபர் முதல் பாகம் முடிவடையுது. இந்த இரண்டாம் பாகத்துல மோகன்லால் விரும்பிய நல்ல ஆட்சியை டொவினோ தாமஸ் கொடுத்தாரா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது அங்கதான் ட்விஸ்டே ஆரம்பிக்குது. ஊழல் கட்சி, அதே போல தாங்கள் செய்த தவறுகளை மறைக்கிறதுக்காக மத்தியில கூட்டணி, தனி கட்சி, போதை கும்பல் கூட்டம், இப்படி எல்லாரும் ஒண்ணு சேர்றாங்க. இதை தெரிந்த மோகன்லால் ரீஎன்ட்ரி கொடுத்து இந்த எல்லாருடைய கூட்டத்தின் ஆட்டத்தை அடக்குனாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, அதாவது இந்த படத்தினுடைய ஆரம்பமே வந்து பாத்தீங்கன்னா மோகன்லாலுடைய மாஸ் காட்சிகள், பில்டப், என்ட்ரி இதெல்லாம் நம்பிதான் இந்த படத்தையே ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா கதை ஆரம்பிச்சு 1/2 மணி நேரம் எங்கெங்கயோ போய் அதுக்கப்புறம் தான் இந்த மோகன்லால் பில்டப், மாஸ் சீன்ஸ் எல்லாமே வருது. ஒரு சராசரி மோகன்லால் ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க பொறுமையை சோதிக்கிற மாதிரி இருக்கும் முதல் 1/2 மணி நேரம். அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா முதல் 22 காட்சிகள் பிருத்திவிராஜ் வந்து பாத்தீங்கன்னா அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில எடுத்திருக்காரு. குறிப்பா டுவர்ட்ஸ் த எண்ட் பிருத்திவிராஜ் யார் அப்படின்னு சொல்ற விதம் எல்லாமே அல்டிமேட், ரொம்ப சூப்பரா எடுத்திருந்தாரு. அதே போல இந்த படத்தினுடைய நடிகர்களுடைய பங்களிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா மோகன்லாலை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல பெரிய அளவுக்கு ஸ்கோப் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டைலிஷா வராரு, சண்டை பண்றாரு, அவ்வளவுதான். மற்றபடி மஞ்சு வாரியர் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு சிறப்பான கதாபாத்திரம். குறிப்பா அவங்க பிளான் பண்ணி கைதாகி மக்கள் மத்தியில இடம்பெற அந்த சீன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அல்டிமேட், சூப்பரா இருந்துச்சு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா மற்ற நடிகைகள் எல்லாமே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பா பண்ணியிருந்தாங்க. அதே போல பல பிரச்சனைகள் இந்த படத்துல இருந்தாலும் அந்த லூசிபர் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த லோக்கல் பாலிடிக்ஸ் எல்லாருமே புரிந்து கொள்ற வகையில, எல்லாமே கனெக்ட் ஆகுற வகையில கதை இருந்துச்சு. ஆனா இந்த பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல ட்ரக் மாஃபியா அப்படின்னு கதை எங்கெங்கயோ போகுது. அதனால கனெக்ட் ஆகவே முடியல படத்தோட. இப்படி பல குறைகள் இருந்தாலும் மஞ்சு வாரியரை காப்பாத்துறது, அப்புறம் பார்ட் 3க்கான லீடு அப்படின்னு ஒரு சில காட்சிகள் ரசிக்கிற மாதிரி இருக்கு. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல கதை அப்படின்னு சொல்றதுக்கு பெருசா ஒன்றும் இல்லை. டெக்னிக்கலா படம் ஸ்ட்ராங்கா இருக்கு. மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல், பின்னணி இசை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. ஒளிப்பதிவு மிரட்டி விட்டாங்க. மற்றபடி கதை கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த படம் வேற லெவலில் இருக்கும். மற்றபடி ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் கொடுத்த ரேட்டிங் 5க்கு 2. அடுத்த மாசத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.